ஸோ கைஸ் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ மெயின் ஈவெண்ட் குக்குடுன்னு சொல்லவா இல்லை குக்குடுன்னு சொல்லவா என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் பிஜியோட மென்ஷன் பண்ணிட்டேன்னு இல்லை. ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ ராக்கோட ரிட்டர்ன் இருந்துச்சு ஓகே, ஜிம்மியோஸோட ரிட்டர்ன் இருந்துச்சுன்னு ஓகே, பட் மேட்ச் வைஸ் என்ன இருந்துச்சு? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு ஏற்றாப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மியோட ரிட்டர்ன் இருந்துச்சு. அதை குறை சொல்லலை. இப்போ வரைக்கும் மேட்ச்சில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஸோ டபிள்யூடபிள்யூ மெயின் ஈவெண்ட்கான மேட்சாக தான் புக் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரெசிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஏன்னு தெரில, நான் வந்து ஃபஸ்ட்டு கிக் ஆஃப் ஷோவை பார்த்ததுலேருந்து இந்த ஷோக்கு வந்து மெயின் ஈவெண்ட் இதோட ஹைப்டாக இருக்கும், நல்லா மேட்ச் புக்கிங் இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தனால எனக்கு இப்படி இருந்துச்சான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ மேட்ச் வைஸ் வந்தோம்னா ஸோ மேட்ச்க்கான என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டின்ற ஒரு சொல்லி இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸோட என்ட்ரன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வராது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் சேன் பண்ணுறாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சைட்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்கோர் பண்ணி போகும்போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து V1 ரோமன்ற மாதிரி சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 181 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஆஃப்டர் அவர் டைட்டிலை தோற்றதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு ரோமன் ரெயின்ஸ். 1681 நாளுக்கு அப்புறமா ஒரு சாம்பியன் இல்லாமல் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் ரொம்பலாம் எமோஷனலாக ஆகாதீங்க. ஸோ நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை பெரிய லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்காவை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் கொடுக்கலான்னு வராரு. ஸோ சோலோ சிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்பியர் போடுறாரு. அந்த இடத்துல வந்து டாஞ்சன்ஸ் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. அதை யூஸ் பண்ண நம்மளுடைய சோலோ சிக்கா ஸ்பியர் போட்டு பின் பண்ணலான்னு வருவார். பட் இருந்தாலும் அந்த சைடு ரிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சன்ஸ் இருக்காங்க. அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஸோ நம்ம சம்மர்ஸ்லாம் 2023 நம்ம ஜிம்மியூஸ் ரிட்டர்ன் இருந்தார்ல, ஸோ அதே அட்டையில் தான் வந்திருந்தாரு. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சன்ஸை அட்டாக் பண்ணிடுறாரு. அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன சோலோ சிக்காவுக்கு ஒரு ஸ்பியர் போட்டார் ரோமன் ரெயின்ஸ். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் ஸ்பின் பண்ணி இந்த மேட்ச்சில் க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா கூட ஃபேன்ஸ் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் பெரிய லெவலில் சேன் பண்ணலன்ற கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேட்சஸ் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே சேன் பண்ணியிருந்தாங்க. தீஸ் வாஸ் ஆசம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டுக்கெலாம் சேன் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த 2 ரிட்டர்னுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் CM Punk vs ட்ரூ மேக்கின்டருக்கான மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டாக வச்சிருக்கலாம். சப்போஸ் இந்த 2 ரிட்டர்ன் இல்லைன்னா WWE அதை தான் மெயின் இவெண்ட்டாக வச்சிருப்பாங்க. பட் இந்த ரிட்டர்ன் வைஸ்க்காக தான் இந்த மெயின் இவெண்ட்டில் வச்சாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ எல்லாரோட ஒப்பீனியன் அதை தான் இருக்கும். பட் மேட்ச் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஃபைனல் பாஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் போத் மெம்பர்ஸ் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்காவா டூ டாஞ்சன்ஸ் எல்லாமே வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஜிம்மி ஊசோவும் ரோமன் ரெயின்ஸும் சேவ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ராக் அவருடைய ரிட்டர்னை கொடுக்குறாரு. ஸோ ராக் வராரு. ஸோ வந்து ராக் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னல் காமிச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே வச்சிருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு ஃபேன்ஸ் யாருக்குமே அதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கல. ஸோ என்ன நடக்குதுன்றது அப்கமிங் வீக்ஸில் தான் பார்க்கணும். ஏன்னா கிரவுண்ட் ஜெல்ட்ரி வேறு வருதா. ஸோ இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச் வேறு ஒரு நியூ சாம்பியன்ஷிப் வேறு இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அது ரிலேட்டட் ஃபுல் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்ப்போம். ஸோ பொறுமையாக நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணிருங்க.